ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சமோசா வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சமோசானா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கடைகளில் வாங்கி கொடுக்கும்போது காரம் அதிகமாக இருக்குது, அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் வீட்டில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்து டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் சைஸ் 5 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 3 சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணி எடுத்துருக்கேங்க. கடைகளில் டால்டா சேர்ப்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே நல்லா அந்த கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு மாவு பிடிச்சு பார்க்கும்போது இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இன்னுமே நம்மளுக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது இருக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சு தூள் எடுத்துடலாம். தூள் எடுத்துகிட்டு இதை நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மசித்து எடுத்ததும் இது இருக்கட்டும். நம்ம மசாலா தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலையை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் சேர்க்குறேன். அது இல்லைன்னா நீங்கள் 6 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு பார்க்கும்போதே மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இது இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மெல்லிசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கிற பாகம் வெந்து வரும். இப்போ இதை நல்லா தேய்ச்சிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காதுங்க ரோல் பண்ணுறதுக்கு. இது ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரி சென்டரில் மடிச்சிங்கன்னா நம்மளுக்கு கோன் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து விட்டு ஓரங்களை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு நம்ம இந்த ஓரங்களில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். தண்ணி வச்சு நம்மளுக்கு கவர் பண்ணும்போது நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். அதனால் தண்ணி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற பாகம் நல்லா வெந்து வரும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு முழுவதும் அடங்கினதும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.